ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நேற்று இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புரட்சி நீதி என்ற பெயரில் நடந்த இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மன், தேசிய மாநாடு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்குவதற்கு அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார். மாலத்தீவின் 20வது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நேற்று தேர்தல் நடைபெற்றது. அங்குள்ள 93 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் மாலத்தீவில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முய்சு கட்சி அதிகப்படியான இடங்களில் கிட்டத்தட்ட 66 இடங்களை முய்சு கட்சி வென்றுள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து முய்சு தனது சீன ஆதரவு செயல்பாடுகளை அதிகரிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடந்த முதற்கட்ட தேர்தலின் போது உள்மணிப்பூர் தொகுதிக்கு முழுமையாகவும், வெளிமணிப்பூர் தொகுதிக்கு பகுதியளவாகவும் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. அப்போது உள்மணிப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களின் பல்வேறு ஓட்டுப்பதிவு மையங்களில் வன்முறை அரங்கேறியது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைமை தேர்தல் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குரை, சேத்ரிகோ ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட 11 ஓட்டுச்சாவடிகளில் இன்று மறுதேர்தல் நடத்த தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்த கட்டமாக ஏப்ரல் 13ஆம் தேதி நாட்டின் 13 மாநிலங்களில் மொத்தம் 89 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தமிழக, கேரள எல்லைப் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கேரளாவில் ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு, கேரள மாநில எல்லைகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வேலைவாய்ப்பு, எதிர்கால நலன் போன்ற விஷயங்களை மனதில் வைத்துதான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, முதல்கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நரேந்திர மோடியின் பொய்கள் பலன் தராததால் அச்சத்தின் காரணமாக அவர் இப்போது மக்களின் கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறார் என்று விமர்சித்து பதிவிட்டிருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.